அடிப்படையில் தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் இதுல நீங்க உண்மையிலேயே சரியாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அந்த தொழிலாளர்களுக்கு சொல்ல முடியும். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, காவல்துறை அத்துமீறி இருக்குன்னு சொல்லணும். எனவே தீராத பழியை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும். எனவே தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்வது, அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குவது, அவர்கள் எந்த கோரிக்கைக்கு போராடினார்களோ அந்த கோரிக்கையான நிரந்தரத்தை உத்தரவாதப்படுத்துவது என்பதை செய்வதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டார். பணி நிரந்தரம் பற்றி கேட்கும் போது நீதிமன்றத்துல இருக்கு, அது முடியறது எதுவும் பேச முடியாது இல்ல. மாண்புமிகு நிதியமைச்சருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நானும் பார்த்தேன். ஒரு தாவா நடக்குது. நீங்க இதை கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும். அரசாங்கம் கொடுக்கல. எனவே ஒரு தீர்ப்பாயத்துக்கிட்ட போயிருக்கோம். அவங்க நாங்க கொடுக்கறோம்னு சொன்னா அந்த வழக்கு அத்தோட முடிந்து போய்விடும். அவ்வளவுதானே. இதுல அதுவரை எதுக்கு காத்திருக்கணும்? அவசியம் இல்லை. எனவே மாண்புமிகு அமைச்சரிடம் நான் சொல்வது, அந்த வழக்குல நீங்க வாதாடாம இந்த கோரிக்கை நியாயம். 480 நாள் வேலை செய்யவில்லை என்றால், இங்க ஈபி தொழிலாளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 18,000 பேர் முதல்ல நிரந்தரம் செய்தாங்க கலைஞர் பீரியட்ல. அடுத்து தூத்துக்குடி, வடசென்னை, எண்ணூர், மேட்டூர் 4 அனல் மின் நிலையங்களிலும் பணிபுரிந்த 12,000 தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். அதற்கு ஒரே ஒரு கிரைட்டீரியன் தான் இருந்தது, ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருந்தது. 480 நாள் தொடர்ச்சியாக பணி செய்தார்கள் என்பது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதுல நீங்க சட்டத்துக்கு விரோதமா பண்ண போறதில்லை. சட்டத்துல இல்லாத ஒண்ணு கேட்கல. எனவே நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சட்டப்படி நீங்க செய்யாததுனால அதை செய்யுங்கன்னு போயிருக்கோம். செஞ்சா விஷயம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கையாளவில்லை, அரசாங்கம் முறையாக கையாளவில்லை என்பதைத்தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்துல நம்ம சொல்ல வந்திருக்கோம். அதை கண்டிச்சுதான் இந்த இயக்கத்தை நடத்தும். 13 நாளா போராட்டம் பண்ணிருக்காங்க. எந்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படல. நேற்று இரவு வலுக்கட்டாயமா அடிச்சு கைது பண்ணிருக்காங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம நிதியமைச்சர் 6 திட்டங்களை கொடுத்திருக்கோம் அப்படி பேசுறீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது தவறு நடந்திருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவசரமாக அமைச்சரவை நடந்திருக்கு. அதை ஒட்டித்தான் அவங்களுடைய பதிவுகள் இருக்கு. அது நாம் தவறு செய்து விட்டோம் என்று அரசாங்கம் நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் இந்த அமைச்சரவை, அதன் காரணமாக முடிவு, சில அறிவிப்புகள் என்பது. போதுமானதா இருக்காது. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். நிரந்தரம் என்பதுதான் நிரந்தரம்.